Hi guys, welcome to Nagastic. I am very happy to meet you in this session. In this session, we are going to discuss about algebraic identities. That's mean algebra based on formulas. நிறைய பேருக்கு பிடிக்காத ஏரியா நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எவன்டா கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க கரெக்டாக. பட் பிடிச்சது பிடிக்கல இந்த ஏரியா படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பிகாஸ் இப்போது சிஜிஎல் டைம் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதில் 80 to 90% ஆஃப் சம் ஆஸ்க்டு ஃப்ரம் அல்ஜிப்ரா பேஸ்ட் ஆன் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் 80 to 90% ஆஃப் சம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ வேறு வழியே இல்லை, மெமோரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, ஃபார்முலாவை மெமோரைஸ் பண்ண எதுவும் டிப்ஸ் சொல்லுங்கள் சார், அதான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார்முலாவை மெமோரைஸ் பண்ணாதீங்க, எழுதி பாருங்க. ஒரு 2 times 3 times இதை ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேவா? ஸோ எப்படி ரைட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கான டிப்ஸை இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. First we can discuss this formula. Actually these all the formula has one standard format. Okay, standard format சொல்லிறேன். இப்போ a plus b whole square that means first நீங்க என்ன எழுதணும் அப்படினா a square and then a square a அப்படி சொல்லிட்டு எழுதி b square b அப்படி சொல்லி எழுதிறோம். ஓகே, சோ a square 2 இருந்துச்சுனா சோ பவர்ல 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சோ பவர் 0 ஆயிருச்சு அப்படினா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, சேம் வே a plus b whole cube, actually it's a whole cube na a cube a square a and then b cube b square b அப்படி சொல்லி எழுதுறோம். ஓகேவா? சோ b cube இருக்குன்னா என்ன பண்ணும், a cube a square a and then b cube b square b அப்படி சொல்லி எழுதுறோம். ஓகேவா? சப்போஸ் பவர் 4 இருந்துச்சுனா nothing but a power 4 a cube a square a and then b power 4 b cube b square b அப்படி சொல்லி எழுதிக்கணும். ஓகேவா? சேம் இதை இங்கே ரிப்பீட் பண்ணிடுங்க. a power 4 a cube a square a and then b power 4 b cube b square b அப்படி சொல்லிட்டு எழுதிக்கணும். ஓகேவா? and then what is the 11 form square? What is the 11 square? 11 square will be 121. correct? 121. so 1 இந்த பிளேஸ்ல 2 எழுதணும், இங்க 1 1 2 1 1 2 1. so formula square எழுதனா 1 to 1 எழுதணும். suppose cube, that means what's the cube of 11? 11 cube will be 1331. correct? so 1 3 3 1 1 3 3 1 அப்படி சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? சப்போஸ் பவர் 4 ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா what is the 11 power 4? it's 14641 14641. ரைட்டா? so 14641 14641 அப்படி சொல்லிட்டு ஓகேவா? சப்போஸ் பவர் 5 க்கு எழுதணும் அப்படின்னா the number is 1 5 10 10 5 1 இவ்வளோ டிஜிட் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ், கிட்டத்தட்ட ஃபார்முலா நம்ம முடிச்சாச்சு. ஸோ இனி ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஈஸி. ப்ளஸ் இங்கே a plus b ஹோல் ஸ்கொயர் ஆர் a plus b ஹோல் கியூப் a plus b ஹோல் பவர் 4 இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா இடத்துலையும் ப்ளஸ் 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 அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? suppose a minus b whole square a minus b whole cube a minus b whole power 4 அப்படி இருக்கு அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், தட்ஸ் மீன் ப்ளஸ் மைனஸை ஆல்டர்னேட்டிவாக ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே a minus b whole cube இந்த பிளேஸில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டு ஃபில் பண்ணணும். அந்த நீங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் plus. that's it guys. so this way you can try this formula. okay? and the next you have to know this standard formula, that is a power n minus b power n equal to a minus b into a power n minus 1 a power n minus 2 a power n minus 3 something up to 0 வரைக்கும் போயிட்டு இருக்கும். and then இங்க b power n minus 1 b power n minus 2 அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகி up to b, that's mean இங்க b power 0 அது வராது. so b power 1 வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஓகேவா? so இதுல just if I take n equal to 1 n equal to 2 அப்படி சொல்லிட்டு எடுத்தா
a square minus b square. A square minus b square formula will be a minus b into, so inga power la 2 correct. So 2 minus 1 ஒரு 1 தான், so plus b correct. So it's a formula. If you want to find out a cube minus b cube formula, it's easy guys. A minus b, so a square plus ab plus b square. Okay, so n க்கு பதிலா 3 apply பண்ணிருக்கோம். Okay, if you want to a power 4 formula, a power 4 minus b power 4 formula is nothing but a minus b into formula என்ன வரும், a cube a square a அப்படினு எழுதிக்கணும், and then b cube b square b அப்படினு எடுத்து just plus apply பண்ணிக்கோங்க. Okay, actually it's a basic formula. Actually if you prepare for SSC CGL க்கு prepare பண்ணீனா this formula is not enough. ஏதாவது ஒரு RRB அந்த மாதிரி எக்ஸாம்க்கு prepare பண்ணா it's enough. ஓரளவுக்கு இது enough. ஓகேவா, அதுவும் இன்னும் ஒரு 2-3 formulas இருக்கு. But if you are preparing for CGL, this formula is not enough. You have to know some more concept. Okay, so that is, what's the formula of a plus b whole square? A plus b whole square formula, a square plus b square plus 2ab, correct? And then a minus b whole square formula, a square plus b square minus 2ab. We know that very well, correct? Here you have to know one more concept, that's been 2 more formula, a plus b whole square. If we add these two term, a plus b whole square and a minus b whole square equal to a plus b whole square, a minus b whole square equal to, இந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணா இந்த டேர்ம் எனக்கு கேன்சல் ஆயிரும். Then 2 times of a square b square, 2 times of a square b square. Okay, if you subtract these two part, if you subtract two part, it's important guys, try to understand this thing. So a plus b whole square minus a minus b whole square. Okay, so if you subtract either na subtract panna இந்த part எனக்கு cancel ஆயிரும், 4ab, correct? 4ab. Suppose இந்த part இந்த side move பண்ணா also you got another one formula, a plus b whole square இந்த part இந்த side move பண்ணிறேன், and then a minus b whole square plus 4ab, correct? And then what is the formula of a plus b whole cube and a minus b whole cube? So இதுக்கு formula இப்பதான் சொன்னேன். It's a formula of a cube 3a square b and 3ab square plus b cube, correct? It's a formula, correct? So a minus b whole square formula nothing but a cube minus 3a square b plus 3ab square minus b cube, correct? It's a formula. இப்போ இந்த formulaல இந்த 2 termல 3ab is the common term. 3ab is the common term, correct? So அத வெளியில எடுத்தா remaining will be a plus b, correct? இங்க ஒரு 3ab இங்க ஒரு 3ab வெளியில எடுத்தா a plus b. So remaining part பாத்தீங்கன்னா a cube plus b cube, correct? So a plus b whole cube, another one formula, not another one formula, another one format is a cube plus b cube plus 3ab into a plus b. Okay, so also inga pathina a cube minus b cube minus 3ab a minus b. Okay, it's another one format. And then what is the formula of a cube plus b cube and a cube minus b cube? Actually a cube plus b cube formula is a plus b into a square minus ab plus b square. Okay, it's a formula. And a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. Already நம்ம சொல்லிருக்கோம், கரெக்ட்டா? So இந்த ஃபார்முலாக்குலாம் ஒரு பிளஸ் மைனஸ் தான் டிஃபரண்ட் வரும், ஜஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? Here a square plus b square, a square plus b square, இது கூட ஒரு 2ab ஆட் பண்ணா then the formula is a plus b whole square. If we add a 2ab with a square b square, a square plus b square plus 2ab equal to a plus b whole square. ஒரு 2ab ஆட் பண்ணிருக்கேன், then ஒரு 2ab நான் சப்ட்ராக்ட் பண்ணனும், கரெக்ட்டா? ஒரு 2ab நான் சப்ட்ராக்ட் பண்ணனும். ஆல்ரெடி ஒரு -ab இருக்கா, இங்க ஆட் பண்ணா it will be 3ab. So another one formula is a cube plus b cube formula, a plus b into
a plus b whole square minus 3ab. Okay, and then same way a minus b இங்கேயும் அந்த same format பண்ணா you got the formula a minus b into a minus b whole square plus 3ab. Okay, so it's another one formula, you have to know that. Okay, then formula of a plus b plus c whole square. So it's a very important formula. So listen, here formula is a square plus b square plus c square plus 2 times of ab bc plus ca. It's a formula, guys. It's a ca. It's a formula. Actually sometimes inga minus plus மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, if I give a minus b plus c, a minus b plus c whole square, actually இந்த ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் எனக்கு பிளஸ் ஆயிரும், a ஸ்கொயர் plus b square plus c square அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். plus 2 times of இங்க b minus, கரெக்டா b minus and b எங்கெல்லாம் மல்டிப்ளை இருக்குன்னா ab இங்க மல்டிப்ளை இருக்கு. ஸோ minus ab minus bc plus ca. It's a formula, guys. Okay, so a minus b plus c whole square இதோட formula. Suppose a plus b minus c whole square அப்படி சொல்லிட்டாங்கன்னா, so it's nothing but the formula is a square plus b square plus c square plus 2 times of minus எங்க இருக்கு c அந்த டேர்ம்ல இருக்கு, கரெக்ட்டா. சோ c எங்கெல்லாம் மல்டிப்ளை ஆகுது, சோ இந்த டேர்ம்ல இங்க ரெண்டு டேர்ம்லயும் c மல்டிப்ளை ஆகுது. and then ab plus minus bc minus bc minus ca சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இட்ஸ் a formula. ஓகே, சோ எந்த டேர்ம்ல மைனஸ் கொடுத்தாலும் you have to know how to write the formula. okay, and then also a plus b plus c whole square equal to a square plus b square plus c square. இந்த டேர்மை இந்த சைடு நான் மூவ் பண்ணா, and then a square plus b square plus c square equal to the formula is a plus b plus c whole square minus 2 times of ab plus bc plus ca. கரெக்ட்டா. ஆல்சோ சப்போஸ் இந்த டேர்மை நான் இந்த சைடு மூவ் பண்ணா, you got the formula ab plus bc plus ca equal to 2 times of ab bc ca equal to 2 times of ab bc ca equal to இந்த term இந்த சைடு மூவ் ஆயிடும், கரெக்ட்டா. so a plus b plus c whole square minus a square b square plus c square. okay, suppose if you want to ab plus bc plus ca வேணும் அப்படினா, so அந்த 2 இங்க மூவ் பண்ணிக்கலாம். actually these all are some concept or some derived formula of this formula. இந்த formulaவோட ஒரு derived format you have to write, you have to practice these all formula every day. டெய்லியும் இதையும் ரைட் பண்ணி பார்க்கணும், ஓகேவா. and then a square plus b square plus c square minus ab minus bc minus ca. it's one of the important concept, guys. you have to know that. okay, so here if I multiply 2 divided by 2 this term, இந்த entire expression கூட ஒரு 2 by 2 நான் மல்டிப்ளை பண்ணா, so இந்த 2 ஃபர்ஸ்ட் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 by 2 வெளியில இருக்கு. so 2a square plus 2b square plus 2 times of c square minus 2ab minus 2bc minus 2ca. கரெக்ட்டா. minus 2ab minus 2bc minus 2ca. ஓகேவா. here இங்க 2a square, here 2a square இருக்கு. நான் 1a square மட்டும் எடுத்துட்டேன், ஓகேவா. 1a square plus 1b square minus 2ab. a square plus a square plus b square, a square plus b square minus 2ab is the formula of a minus b whole square. கரெக்ட்டா. a square plus b square minus 2ab is a minus b whole square. and then இங்க ஒரு b square ஒரு c square எடுத்துக்கிறேன். so b square plus c square minus 2bc is b minus c whole square. ஓகேவா. ஆல்சோ இங்க ஒரு c இருக்கு, ரிமைனிங் இங்க ஒரு a இருக்கு, கரெக்ட்டா. so c square plus a square minus 2ca is c minus a whole square. it's a formula, guys. actually it's if a square plus b square plus c square minus ab minus bc minus ca equal to a square plus b square plus c square minus ab minus bc minus ca equal to half of a minus b whole square b minus c whole square c minus a whole square. okay,
So here you have to also know one concept, one condition, that is if A equal to B equal to C. Here A equal to B equal to C, then this entire term 0. Correct? So A equal to B equal to C. If A equal to B equal to C, so A minus B 0, B minus C 0, C minus A 0. A equal to B, B equal to C, C equal to A. Okay. So the entire term 0, then A square plus B square plus C square equal to AB plus BC plus CA. So also you have to know this formula, it's important. So A equal to B equal to 0, then A square plus B square plus C square equal to AB plus BC plus CA. Suppose sum la in the format கொடுத்தாங்கன்னா, then A equal to B equal to C. Okay. And then at last formula, A cube plus B cube plus C cube minus 3ABC equal to, the formula is A plus B plus C into A square plus B square plus C square minus AB minus BC minus CA. So minus AB minus BC minus CA. It's a formula of A cube plus B cube plus C cube minus 3ABC. Okay. So here what is said, for A square plus B square plus C square, A square plus B square plus C square formula is A plus B plus C, A plus B plus C whole square minus 2 times of AB BC CA. Correct? So it's a formula. Actually A square plus B square plus C square equal to, already I said to you, A plus B plus C whole square minus 2 times of AB plus BC plus CA. Correct? So already inga oru A minus AB BC CA irukku. So idayum inga add panna, the formula is 3 times of AB BC CA. Okay, 3 times of AB plus BC plus CA. So idoda another one formula, another one format is A plus B plus C equal into whole bracket, full bracket எடுத்துட்டு A plus B plus C whole square minus 3 times A of AB plus BC plus CA. Okay. Also I said to you one concept, that is A plus B plus C into, so in the term oda another one formula na, in the term oda another one formula, half of A minus B whole square plus B minus C whole square plus C minus A whole square. Correct? So this entire term oda formula is idha enakku formula. Correct? So it's another one formula. You have to know all three formula, 1 2 3. You have to know all the three formula. These all formula are very important for SSC CGL exam perspective. Okay. Also here you have to know one condition. The condition is if A plus B plus C equal to 0. If A plus B plus C equal to 0, or else A equal to B equal to C, or else A equal to B equal to C அப்படினா, first A plus B plus C, இந்த term 0, இந்த term 0 na, this entire term 0, இது 0, இது ஃபுல்லாவே 0. Correct? Then A square, we can say A square plus B square plus C square, sorry, A cube plus B cube plus C cube minus 3ABC equal to 0. Correct? A cube plus B cube plus C cube minus 3ABC equal to 0. Suppose either in the side move panna, we can say A cube plus B cube plus C cube equal to 3ABC. Okay. So it's a condition. You have to know this very well. Okay. So that's it, guys. So these are the things, these are the formula. You have to practice daily. Daily கண்டிப்பா இதெல்லாம் practice பண்ணுங்க. So இது இல்லாம கண்டிப்பா நம்மளால சம் சால்வ் பண்ணவே முடியாது. ஓகேவா? So இப்போ நம்ம சம் பார்க்கலாம். Sum number 1 is the value of 2A plus B whole square minus 2 times of A whole square. 2 times of A minus B whole square. Okay. So இதோட வேல்யூ கேட்குறாங்க. It's easy, guys. A plus B whole square, A minus B whole square. What's the formula of A plus B whole square, A minus B whole square? It's a 4AB. Correct? So 4 times of A
2 times of A into B. So 8AB is the answer, guys. 8AB is the answer. That's it. Okay. Sum number 2. Sum number 2. What's the answer of sum number 2? Sum number 2 is nothing but, already I said to you the formula. Answer is 3. Correct? Answer is 3. It's a formula, right? And then sum number 3. What is the sum number 3? Here A cube minus B cube. A cube minus B cube equal to 208, and then A minus B equal to 4. We have to find out A plus B whole square minus AB is nothing but A plus B whole square. Formula is A square plus B square plus 2AB. correct? Plus 2AB. already ஒரு minus AB இருக்கு. So plus AB. correct? We have to find out this value. We have to find out this value. Actually இந்த value எங்க இருக்கும்? A minus B whole cube formula இருக்கும். ஓகே. A minus B whole cube formula is A minus B whole cube equal to 208 equal to A minus B into this term into this A square plus B square plus AB. correct? So இதை cancel பண்ணாலே we get answer will be 42. okay. So next sum move பண்ணலாமா? Sum number 4. Sum number 4. Try to solve sum number 4. It's a interesting sum. Also asked in SSC CGL tier 1. Tier 1 ல இப்போ மார்க்ஸ் நடந்தது இல்லையா? அதுல கேட்ட asked question. okay. So here the sum is A plus B plus C minus T whole square minus A minus B minus C plus T whole square. okay. So in this sum நம்ம ஒரு 2-3 method 2-3 approaches try பண்ணலாம். First one is A plus B plus A that's mean இந்த entire term x ன்னு எடுத்துக்கோங்க. இந்த entire term y ன்னு எடுத்துக்கோங்க. x plus y whole square x minus y whole square அந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். It's a one way. okay. So another one approach is if this entire value A, this entire value B. If this entire value A, இது எனக்கு B னா A square minus B square. What's the formula of A square minus B square? A square minus B square formula is nothing but A plus B minus A minus into A minus B. correct? So it's a A plus B value A minus B minus C into and then A plus B plus C minus T. இந்த term பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணா so plus B plus C minus T. correct? So A plus B A minus B A plus B A minus B அந்த formula அந்த term அப்ளை பண்ணிருக்கேன். here plus sorry A எனக்கு கேன்சல் ஆகாது. So plus B minus B plus C minus C plus minus D plus D cancel ஆயிடும். okay. So remaining ஒரு 2A இருக்கு. and then here plus A minus A cancel ஆகும். 2 times of B 2 times of C 2 times of minus D. correct? So எல்லா இடத்துலயும் எனக்கு 2 காமனா இருக்கு. so 2 காமனா நம்ம வெளில எடுத்தா already here 2A இருக்கு. so 4A into B plus D minus C is the answer, guys. 4A B plus D minus C is the answer. It's a one way. இது another one way. okay. So வேற மாதிரி நம்ம approach பண்ணலாம். that is just I am taking value putting method. that means C equal to D equal to 0 அப்படின்னு அப்ளை பண்றேன். first if I take C equal to D equal to 0, C D நான் 0 ஆகிட்டா A plus B A minus B whole square A plus B whole square A minus B whole square. definitely I know that very well. 4AB is the formula. correct? so 4AB option BD we can say option BD ல எதுனா வரலாம். ஓகேவா? but இந்த ஆப்ஷன் தான் சொல்லிட்டு எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியாது. and then I am taking B equal to 1. just B equal to 1 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். then A plus 1 A minus 1 A plus 1 whole square minus A minus 1 whole square. what's the formula? 4A1. correct? 4A1 வரணும். definitely option D is the answer because option D is 4A3 வரும். correct? 4A3 வரும். 4A1 is the answer. option B is the answer, guys. okay வா? so next move பண்ணலாமா? sum number 5. Here simplify the form of
x plus 3 whole square plus x minus 1 whole square. It's a easy task, right? But இந்த மாதிரி சம try to solve in your mind லே calculate பண்ண try பண்ணுங்க. It's easy guys. A plus b whole square a minus b whole square அந்த ஃபார்மட்ல கரெக்ட்டா. So a plus b whole square இங்க கண்டிப்பா x square plus இங்க ஒரு x square 2x square and then இங்க b square பண்ணும் கரெக்ட்டா. So 9 plus 1 it's 10 plus 2ab 2 times of this 3x so 6x கரெக்ட்டா. இந்த வேல்யூ எனக்கு 6x இத மல்டிப்ளை பண்ணா இங்க -2x வரும். 6x minus 2x plus 4x correcta plus 4x then answer will be definitely we can say to a common edutha x square plus 2x plus 5 is the answer guys. That's it. Okay va. So next sum move pannalama. Sum number 6, the coefficient of x square in 2x plus y cube. So the coefficient of this form actually in the sum நம்ம 2 way la solve பண்ணலாம். One is we can apply the formula direct apply பண்ணலாம். Another one way is so எந்த term மட்டும் நமக்கு தேவை x square ஓட coefficient மட்டும் தான் தேவை. So x square எந்த பிளேஸ்ல வரும் x square definitely 3x square y 3x square y 3x square y அந்த பிளேஸ்ல மட்டும் தான் வரும் கரெக்ட்டா. So 3 times of x square value 3 times of wait a minute. So 3 times of here x 3 times of x square 4x square y correcta. Then this coefficient x square oda coefficient will be so 12y is the answer guys. Okay. So next move pannalama. Sum number 7 is 5 root 5 x cube plus 2 root 2 y cube equal to ax plus root 2y into bx dx plus 2y square plus cxy. Okay, so it's a sum. We have to find out a square plus b square minus c square. We have to find out this value. Okay, so it's easy guys. One way actually இது a cube plus b cube அந்த ஃபார்முலா a cube plus b cube அந்த ஃபார்முலா கரெக்ட்டா. So டைரக்ட்டா நம்ம ஃபுல்லாவே என்டையர் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணி சம்ம சால்வ் பண்ணலாம். Other one way is எந்த வேல்யூ தேவைப்படுதோ அத மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Okay, so it's easy guys. 5 root 5 x cube is nothing but root 5x whole cube correct root 5x whole cube plus இது root 2y whole cube in the term root 2y whole cube a cube plus b cube formula is a plus b correct first a plus b definitely we can say a value root 5 a value root 5 that's it. Okay, and then in the term definite a square and the term a square so a square this means in the term square panna b value 5 root 5 whole square எனக்கு 5 correct and then c value will be xy 2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா c value கிடைக்கும். So root 5 into root 2 root 10 answer will be root 10 correct. So value find out பண்ணியாச்சு. Just apply பண்ணாலே answer a square 5 b square 25 c square 10 correct. So answer will be 20 answer will be 20 that's it guys. Okay, so next sum number 8 is 8x cube minus 27y cube divided by 2x minus 3y equal to ax square plus bxy plus cy square. And here we have to find out 2 times of a plus b minus c. It's this value we have to find out this value correct. So I think you know that very well. It's a cube minus b cube. In the term inga nama multiply panna a minus b into a square plus ab plus c square and the format la sorry plus b square and the format la irukku. Okay, and then appo definitely we can say it's a value idu enakku b value it's a value idu enakku b value. So a square in the term square panna definitely a will be 4 correct a will be 4. Okay, and then b value na இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா b value இருக்கும். Actually இத மல்டிப்ளை பண்ணா 6xy வரும். Then 6 is the b value is equal to 6. Okay, and then c value so definitely we can say 9 c value 9. So 2 times of a 8
plus 6 minus 9. Answer will be 5. Answer will be 5. That's it, guys. So this way you can solve the sum. Actually it's a repeated sum. Repeated வந்து பாத்தீங்க அப்படினா, so last year CGL tier 2 இருக்கட்டும், and then இப்போ CHSL exam and CGL tier 1 எல்லா எக்ஸாம்லயும் இது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சம்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாடல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. Sum number 9 also same model. Here they give this set in the ஒரு format கொடுத்திருக்காங்க. We have to find out 6a plus b minus root 15c. We have to find out this value. Correct? So it's easy, guys. A cube minus b cube. இது a minus b. Definitely this will be a minus b. In that term எனக்கு a minus b. So இது எனக்கு a square plus b square plus a square b square plus a into b. Okay, so on the format la நம்ம கொடுத்திருக்காங்க. So definitely a value will be root 5 whole square பண்ணா 5. a value எனக்கு 5. கரெக்ட்டா? and then இந்த term எனக்கு ஸ்கொயர் பண்ணா 3 square 9 into 3 27. b value 27. and then c value என்ன எனக்கு actually இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் 3 root 15 3 root 15. that's it. okay, so just formula தெரிஞ்சா டைரக்டா நம்ம ஆன்சர் எடுத்துறலாம். so 6 times of a 30 plus 27 minus root 15 into c. actually 3 root 15 into 15 பாத்தீங்கன்னா எனக்கு 45 ஆயிடும். கரெக்ட்டா? so then 45 minus 45. so இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு 57 minus 45. answer will be 12, guys. answer will be 12. okay, so next sum பண்ணலாமா? sum number 10 is little more difficult sum. கரெக்ட்டா? so here they give a cube plus b cube equal to a plus b into a square plus b square plus ab plus b square. அந்த ஃபார்மட் தான் இருக்கு. பட் இங்க a ஸ்கொயரே பாத்தீங்கன்னா 2a plus 2b and a minus b அந்த ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? சோ இத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, இட்ஸ் ஈஸி, guys. listen. இது எனக்கு a plus b செக் பண்ணி பாத்தீங்கன்னா, so இந்த ரெண்டு டர்மே ஆட் பண்ணீங்க அப்படினா இங்க 2a plus a 3a 2b minus b b. கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? so here we have to find out this a value, b value, c value. a value, b value, c value கண்டுபிடிக்கணும். so a is the coefficient of a square, b is the coefficient of ab and c is the coefficient of b square. so அப்போ இந்த டேர்ம் மட்டும் we have to derive. இத மட்டும் நம்ம derive பண்ணனும். என்ன அந்த டேர்ம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 2a plus 2b whole square plus இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா actually 2 times of a plus b into a minus b and then b square. இந்த b square பாத்தீங்க அப்படினா a minus b whole square. okay, actually இந்த டேர்ம் மட்டும் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். இந்த டேர்ம் மட்டும் இங்க எழுதிருக்கோம். okay, so try to solve this entire thing in your mindல சால்வ் பண்ணா, so mindல சால்வ் பண்ண பிராக்டீஸ் பண்ணாலே இந்த சம்ம நம்ம ஈஸியா கிராக் பண்ணிடலாம். okay, actually a plus b a minus b we know that very well. a square plus b square minus b square, here 2 இருக்குதுனால 2 மல்டிப்ளை பண்ணா 2 times of a square minus 2 times of b square. this entire term value. கரெக்ட்டா? இந்த entire term value. okay, so இந்த term நான் ஸ்கொயர் பண்ணா இங்க 4a square plus 2a square 6a square இங்க plus ஒரு a square இருக்கும் 7a square. ரைட்டா? and then இங்க 4 actually sorry it's a b 4b square இங்க minus 2b square so 2b square இங்க ஒரு b square இருக்கும் so plus 3b square plus 3b square. okay, and then இங்க 2 times of ab 2 times இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால எனக்கு 4ab 2 times will be 8ab இங்க ஒரு minus 2ab இருக்கும் then 6ab. that's it, guys. this way you can solve this sum. okay, so here a value பாத்தீங்க அப்படினா 7, b value பாத்தீங்க அப்படினா 6 and c value will be 3. they ask a plus b plus c, a plus b plus c, a plus b plus c will be 16. that's it, guys. answer will be 16. okay, one more sum in this model. actually sum number 11. இதுவும் பாத்தீங்க அப்படினா tier 1 ல கேட்ட sum தான். okay, ask the sum. it's easy, guys. actually a square
b square plus c square minus 2 times of ab plus bc minus ca அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இங்கே a plus b plus c whole square a plus b plus c whole square அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் இந்த டூ பிளேஸ்லையும் எனக்கு மைனஸ் வருது. தட்ஸ் மீன் 2ab minus 2bc சரி 2ab 2ac 2 minus 2ab minus 2ac அப்படின்ட்டு கரெக்டா? டெஃபினட்டா a பார்ட் எனக்கு மைனஸாக இருந்திருக்கணும். a பார்ட் தான் எனக்கு மைனஸாக இருந்திருக்கணும். ஸோ a value will be definitely a value will be we can say root 2x கரெக்டா? a value will be அந்த entire part minus root 2x இருக்கும். Then a value minus root 2 a value minus root 2 okay. And then we have to find out b value here. Actually we have to find out a square plus b square minus ab இந்த ஃபார்மட் தான் நமக்கு வேணும். and then b value is nothing but z ஓட ஸ்கொயர். ஆக்சுவலி 8 எதோட ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னா b value definitely will be 2 root 2 root 2 ஸ்கொயர் பண்ணா we can get the 8 கரெக்ட்டா? so it's easy guys. so a square value minus root 2 value 2 கரெக்ட்டா? and then b square it's 8 minus இந்த 2 value multiply பண்ணா minus 4 கரெக்ட்டா? minus 4 அந்த minus 4 கூட ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. so plus 4 answer will be 14. that's it guys. answer will be 14 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் இந்த மாடல் சம்லாம் பார்க்க தான் ரொம்பவே பெருசாக இருக்கும். பட் சம் சால்வ் பண்ணால் ரொம்பவே ஈஸி ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 12 is actually also asked the question in SSC CGL tier 1. Here x plus 4 whole square minus 4x and then divide by அப்படின்னு இருக்கு. ஸோ அதை ஜஸ்ட் ஆப்போசிட் எழுதிக்கிறேன். தட்ஸ் மீன் ரெசிப்ரோக்கல் எழுதிக்கிறேன். தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x அந்த எக்ஸை மட்டும் காமனாக எடுத்தா எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் கரெக்டா? ஸோ இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுத்துருக்கேன். அண்ட் தென் எக்ஸ் கியூப் தட்ஸ் மீன் எக்ஸை நான் வெளியில் எடுத்துட்டேன் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் ஓகேவா? அண்ட் தென் இன்ட்டு மைனஸ் காமனாக வெளியில் எடுத்தா எக்ஸ் கியூப் மைனஸ் 64 அண்ட் தென் மைனஸை இங்கேயும் காமனாக எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 is the 4 square. Also 64 is the 8 cube correct? Sorry 4 cube 64 is the 4 cube okay. So just அப்படியே எழுதிட்டோம் ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே எழுதிட்டேன். if you know formula clearly formula ரொம்பவே தெளிவா தெரிஞ்சுனா செம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஓகேவா? so listen first இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேவா? இந்த term value பார்த்தீங்க அப்படின்னா a plus b whole square a plus b whole square is nothing but a square plus b square plus 2ab 2 times of ab 8x கரெக்டா? 8x ஆல்ரெடி ஒரு minus 4x இருக்கு. definitely minus 4x கரெக்டா? ஸோ இந்த டேர்மோட வேல்யூ தான். ஆக்சுவலி இந்த டேர்ம் எங்கே வரும் அப்படின்னா x minus 4 சாரி x cube minus 4 cube அதோட ஃபார்முலால செகண்டா வர டேர்ம். ஸோ இதை எடுத்து இங்கே கேன்சல் பண்ணா x minus 4 ரிமைனிங் வில் பி x minus 4 ரைட்டா? ஆக்சுவலி இந்த ஃபார்மட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா ஸோ இந்த பிளேஸில் வரும். ஸோ இந்த ஃபார்முலா டேர்மையும் இந்த டேர்மையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேவா? அண்ட் தென் எக்ஸ் மைனஸ் 4 இங்கே இருக்கு. தென் இந்த எக்ஸ் மைனஸ் 4ஐயும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயரை கேன்சல் பண்ணா remaining x plus 4 remaining x plus 4 கரெக்டா? and then x plus 4 கேன்சல் பண்ணா இந்த ஸ்கொயர் மட்டும் நான் கேன்சல் பண்றேன். and then இங்க x minus 4 whole square இருக்கு. so x minus 4 இந்த கியூப் மட்டும் நான் கேன்சல் பண்றேன். இந்த கியூப் மட்டும் நான் கேன்சல் பண்றேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு. இந்த கியூபை மட்டும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா? so remaining value will be x plus 4 divided by x into x minus 4 correct? so it's a answer guys. it's a answer. it's a one way one approach. இந்த மாதிரி நீங்க சம்ம சால்வ் பண்ணலாம். actually it's a easy way. ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுனா ஈஸியா நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா? other one way வேற ஒரு மெத்தட் பாத்தீங்கன்னா you can put the value for x க்கு பதிலா நீங்க வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். so x equal to 0 அப்படினா எடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா என்டையர்
term எனக்கு 0 ஆயிரும். x equal to 1 அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணா x equal to 1 அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணா listen 1 apply பண்ணா இங்க 1 minus 3 this value will be 9 இந்த termல நான் 1 நான் அப்ளை பண்ணா 5 square minus 4 5 square 25 minus 4 21 கரெக்ட்டா சோ இங்க நான் 1 அப்ளை பண்ணா 5 square இருக்கும் so 25 இங்க 5 square பாத்தீங்க சரி 1 அப்ளை பண்ணா minus 3 whole cube minus 27 into 1 இங்க minus 27 கிடைக்கும் கரெக்ட்டா சோ again இங்க நம்ம 1 அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணா 1 minus 64 1 minus 64 it will be 63 it will be 63 அதோட வேல்யூ எனக்கு 63 இங்க 1 minus 60 15 கரெக்ட்டா இங்க 1 minus 3 15 சோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ணா இந்த 63 சரி இந்த 21 63 கேன்சல் பண்ணா இந்த வேல்யூ 3 and இந்த 3 யும் இந்த 15 ஐயும் கேன்சல் பண்ணா this value 5 இந்த 5 ஐயும் இங்க கேன்சல் பண்ணா 5 and then இந்த 7 9 கேன்சல் பண்ணா -3 so 5 divide by 3 5 divide by 3 எந்த ஆப்ஷன் னு சொல்லிட்டு பார்க்கலாம் எந்த ஆப்ஷன் வருது னு சொல்லிட்டு பார்க்கலாம் டெஃபினட்டா பாத்தீங்க அப்படினா there is two option எனக்கு ஆப்ஷன் 4 லயும் 5 divide by -3 வரும் ஆப்ஷன் 2 லயும் சாரி 3 லயும் சேம் ஆன்சர் வரும் ஆப்ஷன் 3 லயும் வருது ஆப்ஷன் 4 லயும் சேம் ஆன்சர் வருது கரெக்ட்டா so definitely we can't say that, which is the option so அப்போ next x equal to 2 அப்படினு சொல்லி அப்ளை பண்ணி பாருங்க try to apply x equal to 2 x equal to 2 அப்படி சொல்லிட்டு சேம் வேல அப்ளை பண்ணா you got an answer it's a answer x equal to 2 அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா these two வேலையும் நீங்க இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் actually value putting செப்பரேட்டா ஒரு செஷன் போடுறோம் ஓகேவா don't worry about it இப்போ ஃபார்முலா மட்டும் பாத்துக்கோங்க ஓகேவா சம் நம்பர் 12 actually sum தான் பார்க்க ரொம்பவே பெருசா இருக்கும் one time practice பண்ணிட்டாலே நம்ம ரொம்பவே ஈஸியா இத கிராக் பண்ணிடலாம் ஓகேவா it's easy guys listen the sum is x minus 3 sorry x cube minus y cube divide by x into x plus y whole square minus 3xy actually it's a division நான் என்ன பண்றேன் reciprocal எடுத்து எழுதிருக்கோம் ஓகேவா so into இந்த term ஓகேவா so it's easy in the actually I already said to you in the term எந்த ஃபார்முலால வரும் அப்படினா x cube minus y cube x cube minus y cube ல வரும் so இந்த டேர்மையும் கேன்சல் பண்ணா remaining x minus y கரெக்ட்டா actually x minus y into இந்த டேர்ம் வரும் so இந்த டேர்மையும் நான் கேன்சல் பண்ணிருக்கேன் ஓகேவா ஆல்சோ இந்த ஃபார்முலால பாத்தீங்க அப்படினா x plus y அப்படி சொல்லிட்டு இந்த டேர்மும் வரும் ஜஸ்ட் கேன்சல் ஓகேவா so இந்த டேர்ம் எடுத்து இங்க நம்ம கேன்சல் பண்ணா remaining you got x plus y ரைட்டா and then remaining பாத்தீங்க அப்படினா so this to the entire term value x plus y whole square minus x minus y whole square formula is 4ab so இந்த entire ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா purely based on formula பேஸ் பண்ணி தான் இருக்கு ஓகேவா so 4ab that means sorry 4xy so xy I just xy நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேவா ரிமைனிங் என்னலாம் இருக்கு so x minus y x plus y இங்க x square minus y square இருக்கு so டைரக்ட்டா நம்ம இத கேன்சல் பண்ணலாம் we know that very well x square minus y square formula is x plus y into x minus y ஓகேவா so entire ஃபார்மட்ல என்னலாம் ரிமைனிங் இருக்கு this 4 the only thing remaining so 4 is the answer guys that's it ஓகேவா so next sum மூவ் பண்ணலாம் sum number 14 in the sum you can solve two way one is using by formula other one value apply பண்ணலாம் ஓகேவா it's easy guys here you have to find out x cube plus 3bx you have to find out x cube plus 3bx ஓகேவா actually நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணா first x cube value
try to find out the x cube value find out பண்ணிட்டு just இங்க apply பண்ணா you got a answer. It's a one way. Actually try to solve this sum in your mind. கண்டிப்பா மைண்ட்லயே நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு sum தான். ஓகேவா? So another one way is value. If you take b equal to 0, if you take b equal to 0, இந்த term 0, இந்த term எனக்கு 0 ஆயிடும். கரெக்ட்டா? And then a square பாத்தீங்க அப்படினா எனக்கு root cancel ஆயிடும். So இது எனக்கு 2a, இந்த term பாத்தீங்க அப்படினா a plus a minus a எனக்கு 0 ஆயிடும். கரெக்ட்டா? ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா actually x மட்டும் cube root of 2a இருக்கும். cube root of 2a இருக்கும். ஓகேவா? So ஆல்ரெடி நான் b equal to 0 எடுத்துர்க்கேன். So இந்த term எனக்கு 0 ஆயிடும். x cube value cube root of 2a, x equal to 2a. That's it guys. This way you can solve the sum. இது value apply பண்ற மெத்தட். Otherwise பாத்தீங்க அப்படினா நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? So it's easy sum. And then sum number 15. It's one of the repeated sum and you have to know this concept very well. இந்த sum பாத்தீங்க அப்படினா ரொம்பவே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு sum. ஓகேவா? Here p equal to 99. We have to find out p into p square plus 3p plus 3. So உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா p cube plus 3p square plus 3p. கரெக்ட்டா? We have to find out this value. கரெக்ட்டா? Actually if I add plus 1, ஒரு 1 add பண்ணா கண்டிப்பா we have to ஒரு subtract minus 1. கண்டிப்பா ஒரு minus 1 நம்ம subtract பண்ணனும். இப்போ இது எனக்கு 0 ஆயிடும். So value equal. கரெக்ட்டா? So it's a p plus 1 whole cube formula. It's a p plus இந்த term மட்டும் பாத்தீங்க அப்படினா p plus 1 whole cube. கரெக்ட்டா? So p cube plus 3p cube and then plus 3p plus 1. p plus 1 whole cube. இந்த minus 1 அப்படியே எடுத்துட்டோம். ஓகே? இங்க p value 99 plus 1 it's 100. So 100 cube பாத்தீங்க அப்படினா 6 times of 0 minus 1 will be definitely we can say option 3. So 6 times of 9 is the answer guys. It's easy sum. Correcta? So next sum move பண்ணலாமா? Sum number 16 also same model because it's a repeated sum. Try பண்ணலாமா? Here suppose a1 உள்ள மல்டிப்ளை பண்ணா a cube minus 3a square plus 3a. So definitely the formula will be a minus 1 whole cube plus 1 இருக்கும். இந்த formula derive பண்ணா a minus 1 plus a minus 1 whole cube plus 1 இருக்கும். ஓகேவா? So a value will be 101. a value எனக்கு 101. கரெக்ட்டா? So இத நம்ம cube பண்ணா here you got 5 times of 0 plus 1. It's a answer. Correct? This is the answer. Next sum move பண்ணலாமா? Next sum number 17 is also same model. It's easy guys. Sum number 17 p equal to 999. Here p equal to 999. We have to find out root of p உள்ள மல்டிப்ளை பண்ணா p cube plus 3p square plus 3p plus 1. Actually p plus 1 whole cube. It's a formula of p plus 1 whole cube. So p plus 1 whole cube. Already it's a cube root. Okay? So now cube root எடுத்தா இந்த cube இந்த cube root can cancel ஆயிடும். p plus 1 is the 1000. p plus 1 is the 1000. Then 1000 is the answer guys. Okay? Next move பண்ணலாமா? Sum number 18 is if x equal to 995, y equal to 1, that means 1000, z equal to 1005, we have to find out x square plus y square plus z square minus xy minus yz minus zx. We have to find out this value. In the value find out பண்ணோம். Okay? Actually it's easy guys. Already I said to you in the term, in the expression of the formula என்ன half of
x minus y whole square bracket plus y minus z whole square plus z minus x whole square. It's a formula, correct? இதோட ஃபார்முலா தான் இது. இங்க டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா 5, இந்த டிஃபரண்ட் எனக்கு 5 5 ஸ்கொயர் 25, இங்கேயும் ஆல்சோ 25. இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா 10 10 ஸ்கொயர் 100 10 ஸ்கொயர் 100. சம் ஆஃப் தி வேல்யூ பாத்தீங்கன்னா 150 150 divided by 2 75. Answer will be 75. That's it, guys. Answer will be 75. It's a one way. It's a one way. Other way is this formula has one trick. இந்த formula எனக்கு இந்த மாடல்ல சாரி இந்த மாடல் சம் கேட்டாங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்கு. The trick is if the three number is AP like n minus d, n and n plus d. These three number is AP. பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரண்ட் எனக்கு 5, இங்க எனக்கு டிஃபரண்ட் எனக்கு 5 இருக்கு. ஓகே, சோ எனக்கு டிஃபரண்ட் எனக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா then this term x square then it's a condition number 1. okay, it's a condition number 1. then x, that's mean a square plus b square plus c square minus ab minus bc minus ca equal to 3d square. Then the formula is 3d square. okay, so a square plus b square plus c square minus ab minus bc minus ca equal to 3d square. And then a cube plus b cube plus c cube minus 3abc equal to 9nd square. இந்த first condition. It's a first condition. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது first condition. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்து வச்சுக்கோங்க. டைரக்டா நம்ம டிஃபரண்ட் எனக்கு சேமா இருந்துச்சுனா இங்க 3d square இங்க 9nd square. ஓகேவா? சப்போஸ் இந்த any two number equal, condition number 2, condition number 2, any two number is equal like if a equal to b and then c, இப்படி ஒரு 3 நம்பர் கொடுக்கறாங்க. a equal to b ஒரு 3 நம்பர் கொடுக்கறாங்க. for example 1000 1000 and then 995 அப்படி சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் கொடுக்கறாங்கன்னா இந்த டேர்மோட ஃபார்முலா is d square, guys. இந்த டேர்மோட ஃபார்முலா d square. that's it. so இங்க டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா இந்த டிஃபரண்ட் இந்த 1000 க்கும் இந்த 995 க்கு உள்ள டிஃபரன்ஸ் எடுத்தாலே போதும். here difference 5, the answer will be 25. the answer will be 25. that's it, guys. இந்த 3 formula you have to know very well. these 3 formula you have to know very well. okay, இத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. next sum மூவ் பண்ணிடலாம். sum number 19 is x equal to 111, y equal to 110, z equal to 109. we have to find out x cube plus y cube plus z cube minus 3xyz. correct? so what's the formula? 9nd square. formula is 9nd square. here 9 into here n value is 110. n value 110 different like 1. okay, answer will be 990, guys. answer will be 990. okay, that's it. and then sum number 20. sum number 20 is x equal to 999, y equal to 1000, z equal to 1001. we have to find out x cube plus y cube plus z cube minus 3xy divide by x minus y plus z. x minus y plus z கொடுத்திருக்காங்க. ஓகே, actually numerator பாத்தீங்க அப்படினா 9nd square. we know that very well. the formula is 9nd square. 9 n here 1000, n value 1000 and different will be 1. denominatorல பாத்தீங்க அப்படினா x plus z பாத்தீங்க அப்படினா 2000 minus 1000, 2000 minus 1000, 1000. correct? so then answer will be 9. then answer will be 9. that's it, guys. so this way you can solve this sum. இது also பாத்தீங்க அப்படினா இந்த சம்மும் ரொம்பவே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய சம். இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? and then next sum will be sum number 21, x plus y plus z equal to 0. then here x plus y plus z equal to 6. sorry, x plus y plus z equal to 6. then x minus 1 whole cube plus y minus 2 whole cube plus z minus 3 whole cube 3. we have to find out that value. here நல்லா பாத்தீங்க அப்படினா x minus 1 plus
y minus 2 plus z minus 3. Actually minus 1 minus 2 minus 3 ஒரு 6 சப்ராக்ட் பண்ணிருக்கேன். so 6 minus 6 0. இந்த பார்ட் ஃபுல்லாவே a அப்படினு எடுத்தா இந்த பார்ட் ஃபுல்லாவே நான் a, இந்த பார்ட் b, இந்த பார்ட் c எடுத்தா a plus b plus c equal to 0. Correct? A plus b plus c equal to 0. Then aq plus bq plus cq minus 3abc equal to 0. Okay. So next sum move பண்ணலாமா? Sum number 22. Also asked sum in CGL tier 1. CGL tier 1 ல கேட்ட sum. ட்ரை பண்ணலாமா? Here they give one sum 5x plus 1 whole cube x minus 3 whole cube plus 8 3x minus 4 whole cube equal to 6 times of again repeat பண்ணிருக்காங்க. Here also a plus b plus c equal to 0. அதுதான் repeat பண்ணிருக்காங்க. நல்லா கவனிச்சீங்க அப்படினா listen, it's easy guys. 5x plus 1 whole cube and then x minus 3 whole cube plus 2 times of 3x minus 4 whole cube. கரெக்ட்டா? இந்த பிளேஸ்ல 8 நான் cube பண்ணி cube உள்ள கொண்டு போய்ட்டோம். ஓகேவா? then again இங்க பாத்தீங்க அப்படினா 3abc ஃபார்முலா சொல்லிருக்காங்க. aq plus bq plus cq equal to 3abc. then a plus b plus c equal to 0. okay, that means here we have to find out x value. In the value add panna we can get the x. correct? Actually in the value add panna it's equal to 0. okay, so sum of these three value a plus b plus c will be 5x plus x 6x. இத உள்ள மல்டிப்ளை பண்ணா 6x 12x and then plus 1 இங்க minus 2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணா minus 8 இருக்கும். minus 10 equal to 0. கரெக்ட்டா? minus 12x minus 10 equal to 0. then x equal to plus 5 by 6. x equal to plus 5 by 6. That's it guys. It's a easy task for you. Right? So next is move பண்ணலாமா? sum number 23. sum number 23 also based on formula. Already I said to you what's the formula of this sum. Try to solve sum number 23. Here a plus b plus c equal to 7. a plus b plus c equal to 7. a plus b plus c equal to 7. ab plus bc plus ca equal to minus 6. and a cube we have to find out. a cube plus b cube plus c cube minus 3abc. a cube plus b cube plus c cube minus 3abc formula is it's easy guys. a plus b plus c formula is a plus b plus c into already I said 3 formula for this sum. இந்த sum க்கு 3 formula சொல்லிருக்கேன். அதுல first formula is a plus b plus c into a plus b plus c whole square, that means 7 square minus 3 times of ab plus bc plus ca. 3 times of ab plus bc plus ca. correct? It's a one of the formula. correct? இது எனக்கு one of the formula. இத சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். correct? so இது எனக்கு minus 18 49 plus 18 இது 67. correct? 7 into 67 will be so 49 and then 42 ஒரு 4 add பண்ணா 469 is the answer. okay, next sum move பண்ணலாமா? sum number 24. x plus y plus z equal to 3 and x square plus y square plus z square equal to 101. we have to find out a cube plus b cube plus c cube minus 3abc. root of a cube plus b cube plus c cube minus 3abc. first a cube plus b cube minus 3c cube minus 3abc. இந்த வேல்யூ first find out பண்ணலாம், அப்புறம் ரூட் எடுத்துக்கலாம். ஓகேவா? so it's easy guys. listen, a cube plus b cube plus c cube minus 3abc formula is a plus b plus c into நான் இந்த ஃபார்முலா எடுக்கிறேன். செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். x square plus y square
plus z square minus ab minus bc minus c அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் ஓகேவா so x square plus y square plus z square 101 minus we have to find out xy plus yz plus zx அந்த வேல்யூங்க நம்ம அப்ளை பண்ணனும் ஓகேவா actually already I said to you what's the formula of xy plus yz plus zx அந்த ஃபார்முலா என்ன that formula is x plus y plus z whole square 3 square minus x square plus y square plus z square இத subtract பண்ணனும் divide by 2 கரெக்ட்டா it's a formula so முடிஞ்ச வரைக்கும் எப்படியும் அந்த ஃபார்முலா நம்ம மெமரைஸ் பண்ண போறோம் சோ அதோட எல்லா ஃபார்மட்டையும் மைண்ட்ல வச்சுட்டா சம்ம பார்த்த உடனே நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லனா அங்க போய்ட்டு நம்ம இத தனியா அப்ளை பண்ணிருப்போம் ஓகேவா சோ ட்ரை டு கீப் ஆல் தி ஃபார்மட் இன் யுவர் மைண்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபார்மட்டையும் ஒரு 2 days 3 days எழுதி பாத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு வந்துரும் ஓகேவா சோ இட்ஸ் ஈஸி गाइस ஓகே here 3 square 9 difference between these two term 92 minus 92 46 correct up minus 46 so minus multiply panna this entire value 147 correct up 147 3 into 147 actually எனக்கு root oda value கண்டுபிடிக்கணும் root of 3 into 147 so 3 நான் காமனா வெளிய எடுக்கிறேன் so 3 எடுத்தா இங்க 4 time and 9 3 வச்சு கேன்சல் பண்ணா 49 அப்போ 7 வெளிய எடுத்தா 3 into 7 21 is the answer guys okay so இந்த எல்லா ஃபார்மட்டையும் மைண்ட்ல இருந்துச்சுனாலே ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவோட ஆல் ஃபார்மட்டையும் நீங்க மைண்ட்ல வச்சாலே சம்ம ரொம்பவே ஈஸியா நம்ம கிராக் பண்ணிடலாம் ஓகே சம் நம்பர் 25 at last sum number 25 try to solve sum number 25 here x plus y plus z equal to 1 and x square plus y square plus z square equal to 2 and x cube plus y cube plus z cube equal to 3 we have to find out x y z we have to find out x y z okay so listen here formula is a cube that means x cube plus y cube plus z cube x cube plus y cube plus z cube formula is இது x cube plus y cube plus z cube okay minus 3xy minus 3xyz minus 3xyz equal to x plus y plus z value 1 x plus y plus z value 1 and into 2 times இது எனக்கு 2 minus இங்க என்ன எழுதணும் அப்படினா xy yz zy கரெக்ட்டா xy yz zy அந்த வேல்யூ நம்ம எழுதணும் you know that very well that value equal to x plus y plus z whole square x plus y plus z whole square minus 1 and then x square plus y square plus z square value எனக்கு 2 divide by 2 கரெக்ட்டா அதான் அதோட வேல்யூ so minus 1 by 2 this value minus 1 by 2 so இது எனக்கு plus 1 by 2 ஆயிரும் 2 plus 1 by 2 that means 2.5 கரெக்ட்டா இந்த entire term ஓட வேல்யூ ஒரு 2.5 இருக்கும் so இந்த 3xy இங்க மூவ் பண்ணிடலாம் 3xy is 2.5 இங்க சப்ட்ராக்ட் பண்ணா 3 கூட சப்ட்ராக்ட் பண்ணா so remaining 0.5 that means 1 by 2 கரெக்ட்டா 3 மூவ் பண்ணா the answer will be 1 by 6 is the answer guys that's it so இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபார்முலாவோட எல்லா ஃபார்மட்டையும் ஒரு 2 days 3 days கண்டினியூஸா ஒரு 10 minutes 20 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலா மைண்ட்ல ஏறிடும் ஓகேவா சோ இந்த என்டையர் சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரிக்ஸ் பேசிக்ஸ் ஃபார்முலாவோட பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கேன் இதோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சம் எல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ இத மட்டும் பாத்துக்கோங்க thank you guys